வணக்கம். ஒரு சின்ன இமேஜினேஷன், ஒரு கற்பனை. உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் இனிமே ஒரே ஒரு படம் பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு அதாவது ஒரே ஒரு படம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கையில சினிமாவே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை கேட்கிறாரு. அந்த படத்தை நீங்க சூஸ் பண்ணணும். அது நீங்க பார்த்த படமாவும் இருக்கலாம், இல்ல பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்ட படமாவும் இருக்கலாம். ஒரு 3 மணி நேரம் உங்களுக்கு டைம். அந்த ஒரு திரைப்படத்தை பார்க்கும் வாய்ப்பு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது என்ன தமிழ் திரைப்படமா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இந்த கேள்வியை கேட்கறதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கண்டென்ட் ஐடியா இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப நாளா நான் பிளான் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸ்லாம் புக் தமிழ்லயும் சரி, இப்ப புது சேனலான பென்ஸ் டுடேலயும் சரி, நான் பிளான் பண்ணிட்டு இருக்க அந்த விஷயமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 100 திரைப்படங்கள் தமிழ் சினிமாவோட வரலாற்றிலேயே தவிர்க்க முடியாத, சினிமாவையே புரட்டி போட்ட, இல்ல பெரிய லெஜண்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ண, இல்ல பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டான படங்களை தரவரிசை பட்டியல் மாதிரி கொண்டு வராம ஒரு 100 படங்களை செலக்ட் பண்ணி அதை பத்தி பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளா ஒரு முயற்சி. அப்படிப்பட்ட 100 படங்களை தேர்ந்தெடுத்து அதற்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன, அந்த படம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த படம் ஏன் இந்த லிஸ்ட்ல இடம் பெற்றிருக்கு இப்படிங்கிறதெல்லாம் கண்டினியூஸா பேசுறதுக்காக ஒரு ரிசர்ச் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்க கம்ப்ளீட்டா பார்த்தாலே தெரியும், நம்ம இப்ப ஒரு புது செட்டப்ல இருக்கோம், மூவ் ஆன் பண்ணிட்டோம் நம்ம ஸ்டுடியோவை. இதுக்கு பின்னாடி ஸ்டுடியோ ஒர்க் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. கூடவே கண்டென்ட் ரிசர்ச்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது சினிமாவும் அரசியலும் என்ன, சினிமால இருந்து அரசியலுக்கு போய் பெரிய முதல்வர்களான, எம்பிக்களான, எம்எல்ஏ ஆன, இல்ல அரசியல் கட்சி தொடங்கிய அந்த மாதிரி ஒரு பின்னணியில ஒரு கண்டென்ட்டும், அரசியல் இருந்து சினிமாவுக்கு நிறைய பேர் நடிக்க போயிருப்பாங்க, ராஞ்சில் சம்பத் அந்த மாதிரி ஆட்கள், இவங்க எல்லாம் யார் யாரு, இப்படி ரிசர்ச் கண்டென்ட் நிறைய நம்ம சேனல்ல வரப்போகுது. இதோட முதல் முயற்சியாக தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத, தமிழ் ஸ்டைல சொல்லணும்னா நீங்க சாவறதுக்குள்ள இந்த 100 படத்தை பார்த்தே ஆகணும், அவ்வளவு சிறந்த படங்கள் இந்த 100 படங்கள் லிஸ்ட்ல இருக்க போது. இந்த லிஸ்ட்ல, இந்த 100 படத்தோட அந்த லிஸ்ட்ல என்னென்ன படங்கள் இடம்பெற வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறது, ஒரு 5 படத்தோட பேர் மட்டும் ஒரு யூசர் ஒரு ஆடியன்ஸ் ஒரு வியூவர் 5 படத்தோட பேர் மட்டும் சஜஸ்ட் பண்ணலாம். சோ அந்த சஜஷன் பேசிஸ்ல நாங்க செலக்ட் பண்ண போறோம். இந்த 100 படங்கள் எந்த அடிப்படையில நம்ம சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறது கொஞ்சம் டீடைலா சொல்லிடுவோம். இந்த 100 படங்களும் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து இப்போ இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள் வரைக்கும் மொத்தமா ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணி அதுல இருந்து ஒரு திரைப்படத்திலுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கும். இப்போ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலரா மாறி இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அது மாதிரி அந்த நாங்க சொல்ல வர படத்துல கண்டிப்பா அது வரைக்கும் இருந்த ஒரு விஷயத்த உடைச்சு வெளியேற்றின அந்த சினிமாவா தான் இருக்கும். அதனால நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். நாங்க எந்த படத்தை சொல்றோம், நீங்க அந்த படத்துக்கு இன்னொரு படம் நீங்க கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம். கண்டிப்பா அதுல மாறுபட்ட வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி படங்களை தான் நாங்க தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி பட்டியல் எடுத்துட்டு இருக்கோம். அது 100ஐயும் கடந்து போகுது. இருந்தாலும் நாங்க 10 எபிசோடு, ஒரு எபிசோடுக்கு 10 படம்ன்ற மாதிரி ஒரு 100 படங்களை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். சார் சொன்ன மாதிரி நீங்க கமெண்ட்ல போடுற படம் கூட அந்த லிஸ்ட்ல மேட்ச் ஆகலாம். அதுல யாரோட படம் மேட்ச் ஆகுதோ, அது யாரு சொல்லியிருக்காங்கன்னு நாங்க கமெண்ட்ல வரதை பார்த்து கூட வீடியோல சொல்லி கூட நாங்க அந்த ப்ரமோட் பண்ணுவோம். ஆமா, அது பண்ணுவோம். இதுக்கு பின்னாடி சில சேலஞ்சஸும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில படம் ரொம்ப கிரேட்டா இருக்கும், ஆனா இதுல இடம்பெற முடியாம போயிருக்கும். சில படம் பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா இருக்கும், ஆனா அந்த படத்துல ஏதோ ஒரு வித்தியாசம் நடந்திருக்கும். அது இல்ல, உதாரணத்துக்கு ஒரு ஜானர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேனே, தமிழ் சினிமாவோட முதல் ஹாரர் பிலிம் எது உங்களுக்கு தெரியுமா சார்? தமிழ் சினிமாவோட முதல் ஹாரர் படம் சிவப்புரோஜாக்கள் நினைக்கிறேன். சிவப்புரோஜாக்கள் ஹாரர் படம் இல்ல, த்ரில்லர் படம். த்ரில்லர் ஹாரர்னா பேய் படம். தமிழ் சினிமாவோட முதல் பேய் படம் நம்ம தெரியல, எனக்கு ஐடியா இல்ல. தமிழ் சினிமாவோட முதல் பேய் படம் இதை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பேய் படம் 1930s வரல, 40s வரல, 50s வரல, 60s வரல, 70s வரைக்குமே தமிழ் சினிமால பேய் படம்ன்றதே இல்ல. 80s தான் 1000 ஜென்மங்கள் ஒரு படம், ரஜினி படம். 1000 ஜென்மங்கள், அதுதான் தமிழ் சினிமாவோட முதல் பேய் படம். அது முன்னாடி வந்த படங்கள்லாம் முன்னாடி இருந்த ஜென்ம ஞாபகம் அந்த மாதிரிதான் வந்திருக்கும். பூர்வ ஜென்ம ஞாபகம் அப்படி ஹாரரா வந்தது இல்ல. இதை கேட்கும் போது எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும் நீங்க அப்படின்னா, அந்த படம் ரொம்ப சுமாரான படமா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய தமிழ் சினிமால நிறைய பேய் படங்கள்லாம் வந்திருக்கும். அதே 1000 ஜென்மங்களை காப்பி அடிச்சு சுந்தர் சி அரண்மனைன்னு ஒரு 4 படம் எடுத்திருப்பாரு. அது வேற விஷயம். ஆனா என்ன அப்படின்னா, அந்த 1000 ஜென்மங்கள் அப்படிங்கிற திரைப்படம்
தமிழ் சினிமாவோட முதல் பேய் படம் அப்படிங்கிறதுனால இந்த லிஸ்ட்ல வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருப்போம். 1000 ஜென்மங்கள்ங்கிறது சுமாரான படமா கூட இருக்கலாம், வழக்கமான படமா கூட இருக்கலாம். பட் இந்த லிஸ்ட்ல வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் அப்படி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கலர்ல வந்த படம், எம்ஜிஆர் படம், அலிபாபாவும் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏலியன் சம்பந்தப்பட்ட படம் எப்போ வந்துச்சுன்னு தெரியுமா சார்? ஏலியன் சம்பந்தப்பட்ட படம் இல்ல, எனக்கு ஐடியா இல்ல. இப்ப சிவகார்த்திகேயன் படம் ஒண்ணு வந்து, ஆமா, அது இப்போ எல்லாரும் நினைப்பாங்க ஏலியன் சம்பந்தப்பட்ட படம் 1960ஸ்லயே எம்ஜிஆர் வந்து கலையரசி அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா வேற ஒரு கிரகத்துல இருப்பாங்க. அந்த கிரகத்துல வந்து கலையெல்லாம் இருக்காது, நடனக்கலை, நாட்டியக்கலை எதுவுமே இருக்காது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து இங்க வந்து ஹீரோயின் பத்மினியோ யாரோ அவங்கள வந்து அப்டேட் பண்ணி கொண்டு போய் அவங்க ஊர்ல கலையை பார்க்கறதுக்காக கொண்டு போவாங்க. அப்புறம் எம்ஜிஆர் இங்க இருந்து அந்த ஸ்பேஸ் ஷிப் எல்லாம் இருக்கும்ல, அதுல போய் அங்க அதுல ஆன்டி கிராவிட்டி ஷூலாம் இருக்க மாதிரி ஒரு சீன் இருக்கு. பாத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு படம் இருக்கான்னு கூட நமக்கு எல்லாம் தெரியும், கலையரசின்னு ஒரு படம். சோ இந்த படம் வந்து இதுல வந்து கண்டிப்பா இடம் பெறும். இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் நம்ம கேள்விப்படாத படங்களா இருக்கும். ஆனா இந்த 100 திரைப்படங்கள்ல இடம்பெறக்கூடிய திரைப்படங்களா இருக்கும். இதுல பாப்புலரான திரைப்படங்களும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தேவர் மகன் பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டரும் பெரிய ஹிட், அவார்டும் சரி, அந்த படத்தோட நியூஆன்சஸும் சரி வேற லெவல்ல இருக்கும். இந்த மாதிரி பாப்புலரான படங்களும் இருக்கும், நமக்கு தெரியாத படங்களும் இருக்கும். சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய முயற்சி. ஒரு 10 எபிசோடு இது வந்து ஒரு சீரீஸா வரப்போகுது. இதை தொடர்ந்து நிறைய சீரீஸ் நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இந்த சேனல்ல. இதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் நீங்க சஜஸ்ட் பண்ற படம் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த சீரீஸை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற, இந்த சீரீஸ் மட்டும் இல்ல, இது சம்பந்தமான நிறைய சீரீஸை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இனிமே நிறைய தமிழ் சினிமாவை பத்தி ரிசர்ச் கண்டென்ட் தான் நம்ம நிறைய பண்ண போறோம். தமிழ் சினிமாங்கிறது சாதாரண சினிமா இல்ல. அதாவது வந்து உலக சினிமா, கொரியன் சினிமா நீங்க வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ் சினிமா வந்து உலகத்திலே சிறந்த சினிமானா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா தான் சொல்லுவேன். நான் வந்து அவ்வளவு உலக திரைப்படங்கள் பார்க்குறேன், உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் தமிழ் சினிமாலதான் இந்த மாதிரி ஒரு படம், உதிரி பூக்கள் மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா? தசாவதார மாதிரி 10 ரோல்ல யாராவது நடிகர் நடிச்சிருக்காங்களா? இவரு டாக்டா நடிச்சார் கமல் சார், அபூர்வ சகோதரர்கள், இப்படி ஒரு இது இருக்கா, மாசு இருக்கா? ரஜினி சாரை பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் எல்லா ஃபார்மட்லயும் நடிச்சிட்டாரு. பிளாக் அண்ட் ஒயிட் நடிச்சாரு, ஈஸ்ட்மன் கலர்லயும் நடிச்சிருக்காரு, கலர்லயும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் 3D கேமரா 2.0 அதுலயும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மோஷன் கண்ட்ரோல் இந்த கோச்சடையான்ல பண்ணது. ஸோ உலகத்திலேயே எல்லா ஃபார்மட்லயும் நடிச்ச ஒரு நடிகர் யாராவது இருக்காருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க. அதே மாதிரி கமல் சார் வந்து பல சாதனை, ஃபர்ஸ்ட் கிராபிக்ஸ், ஃபர்ஸ்ட் டால்பி மாசு, ஃபர்ஸ்ட் டால்பி சரவுண்ட் சவுண்டு, முதல் வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப், இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். சிவாஜி கணேசன், நம்மளோட இளையராஜா, முன்னாடியே வந்து அந்த காலத்திலே சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் எல்லாம் 9 கேரக்டர் நடிச்சாரு. அதிகபட்ச கேரக்டர் சாப்பிடு நவராத்திரி வர வரைக்கும் அதுதான் அதிகபட்ச. நவராத்திரியில நடிச்சாரு. அது மட்டும் இல்லாம நம்ம எம்ஜிஆர் அவர்கள் நாடோடி மன்னன் திரைப்படம் வந்து அவரே பண்ணி அவரே வந்து டபுள் ஆக்ஷன் வந்து அப்பெல்லாம் வந்து இந்த கிராபிக்ஸ் அதெல்லாம் இல்ல. ஒருத்தர் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது இன்னொருத்தர் பின்னாடி கிராஸ் ஆகி போற மாதிரி ஒரு ஷாட்லாம் இருக்கும். நான் பார்த்து மிரண்டு இருக்கேன். அந்த மாதிரி இளையராஜா, மணிரத்னம், சங்கர், பால் மகேந்திரன் இப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு 100 திரைப்படங்களை பிக் பண்றதுங்கிறது சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். இந்த விஷயத்த தொடர்ந்து நாங்க செய்ய போறோம். தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பெயின்ஸ்டுடியோ சேனல், புது சேனல், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். சோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் காதர் மீரான், உங்கள் ராமகிருஷ்ணன். வணக்கம்.